சாக்கடிச்சிட்டேன். எதுக்கு இப்படி பண்ண? எனக்காக. ஆமா, என்னோட சாவி என் வாழ்க்கையை ஜெயிச்சிருச்சு. எனக்கு நான் சாக போறேங்கிறது கவலை இல்ல. நான் நம்பினவங்களே என்னோட சாவுக்கு காரணமா இருக்காங்க. சிவானியோட இறப்பு சரியான நேரத்தில் நடந்திருக்கு. நிர்ணயிக்கப்பட்ட மாதிரி இவ மரணம் நடந்திருக்கு. இந்த நாகினியோட கதை முடிஞ்சிருச்சு. என்னோட அப்பாவும் என் புருஷனும் எதுக்காக என்ன சாகடிக்க நினைச்சாங்க? இந்த கேள்விக்கு பதில் தெரியாம நான் இப்ப சாக போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். எனக்கு நடந்த மாதிரி இனி எந்த நாகினிக்கும் இது நடக்க கூடாது. இங்க சிவானியோட கதை முடிஞ்சது. அவ வாழ்க்கையில கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்துச்சு. காரணமே தெரியாம அவ உயிரை விட்டுட்டா. சிவானியோட அப்பாவும் சிவானியோட புருஷனும் எதுக்காக சாகடிச்சாங்கன்னு அவளுக்கு தெரியல. அதுக்காக அவளால பழி வாங்கவும் முடியல. அவளோட கதை முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னொரு இடத்துல இன்னொரு நாகினியோட கதை ஆரம்பமாச்சு. அது சிவன் கோவில்ல ஆரம்பமாச்சு. நகரத்துல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி சக்தி வாய்ந்த சிவபெருமான் கோயில் ஒண்ணு இருக்கு. இங்க ஒவ்வொரு வருஷமும் 4 திசையில இருந்து 4 பண்டிதர்கள் வந்து சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. 3000 வருஷம் பழமை வாய்ந்த இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த கோவில்ல ஆரம்பமும் இருக்கு, முடிவும் இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிறவர் தான் சிவபெருமான். சக்தி வாய்ந்த இந்த சிவபெருமான் கோவில்ல இருந்துதான் நாகினியோட 3வது பாகம் ஆரம்பமாகும். என்ன சத்தம் இது? சரி வாங்க போய் பாப்போம். சேகர் சார் மொத்த இடத்தையும் வாங்கிட்டாரு. இங்கதான் பெரிய ஹோட்டல் கட்ட போறதா சொன்னார்ல. ஒருவேளை இவங்க கோயிலை உடைக்க வந்திருக்காங்களா? இது மட்டும் நடந்தா பெரிய அசம்பாவிதம் ஆயிடும். சேகர் சார், இது சிவபெருமானோட புனிதமான கோவில். இங்க இந்த ஜேசிபியை எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? இந்த இடத்தோட பேப்பர்ஸ பாருங்க. இன்னையில இருந்து இந்த இடம் என்னோடது. இந்த ஆண்டி சேகரோடது. நான் இங்க இந்தியாவிலேயே ரொம்ப பிரம்மாண்டமான அழகான ஹோட்டலை உருவாக்க போறேன். இந்த இடம் சிட்டில இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல வரப்போற ஹைவே இந்தியாவோட 4 பெரிய ஸ்டேட்டை ஒன்னா இணைக்க போகுது. இந்த இடத்துல ஹோட்டல் கட்டணும்ன்றது என்னோட கனவு. என்னோட கனவை தடுக்க யாராலையும் முடியாது. அதை தடுக்க உங்களால மட்டும் இல்ல, நீங்க கும்புற சிவனாலையும் முடியாது. இந்த கோவிலை இடிச்சு தரமட்டமாக்குங்க. நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு சேகர் சார். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சிவபெருமான் 3வது கண்ணை திறந்துட்டா அப்புறம் நீங்க அழிஞ்சிடுவீங்க. இந்த கோவில் 3000 வருஷம் பழமையானது. இங்க இருக்கிற சிவபெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்.
இப்பவும் இங்க சேஷநாக வம்சத்தை சேர்ந்த நாகங்கள் அந்த பரமேஸ்வரனை பார்க்க ஆயிரக்கணக்கான நாகங்கள் இங்க வருதுங்க. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த தப்ப வேற ஒரு ஆளும் பண்ணாரு. அதுக்கு பிராயச்சித்தம் பண்ண கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவன் ஒரு லூசரா இருப்பான். ஆனா நான் ஆண்டி சேகர். யார பார்த்தும் எனக்கு எந்த பயமும் இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் பயப்பட மாட்டேன், எந்த கடவுளுக்கும் பயப்பட மாட்டேன். பூசாரி, இன்னைக்கு பௌர்ணமி. இன்னைக்கு என்னோட கிரகணத்துல இருந்து உண்மையிலேயே தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து முதல்ல கிளம்பிடு. என்னோட பேரை சொன்னா டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்கும் என்ன தெரியும். கிடைச்ச தட்சணையை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. வேணாம் சேகர் சார், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. இது சிவன் கோயில். நாகங்கள் தான் இந்த கோயிலை பாதுகாக்கிறாங்க. நாகமா? எங்க அந்த நாகம்? எங்க? நாகங்கள் இங்க இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலையே. நான் இங்க இருக்கிற கோவில மட்டும் இல்ல, அதோ அங்க இருக்கிற அரண்மனையை கூட இடிச்சு தள்ள போறேன். இந்த சிவன் கோவிலை இடிச்சு தள்ளுங்க. அந்த சிவலிங்கத்தையும் இங்க இருந்து தூக்கி போடுங்க. இதை நிறுத்துங்க நான் சொன்னேன்ல. இப்ப பாத்தீங்களா, கடவுள் தன்னோட கோபத்தை காட்டுறாரு. இந்த இடத்தை சாதாரணமா இடிச்சிடலாம் நினைச்சீங்கல்ல, ஆனா இந்த இடத்துல நாகவம்சத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நடக்க போகுது. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. 2 நாகனிகள் இந்த கோவிலை பாதுகாத்துட்டு இருக்காங்க. நாகங்களோட சக்தியையும் அவங்களோட பக்தியையும் பத்தி உங்களுக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி என்ன பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க பூசாரி. நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டா பின்வாங்க மாட்டேன். நான் இங்க வந்திருக்கிறேன் அந்த நாகங்களுக்கு தெரிஞ்சா அதுங்களே இந்த இடத்துக்கு வர பயப்படுங்க. சீக்கிரமா இந்த கோவிலை அடிச்சு தரமட்டமாக்குங்கடா. இப்ப எந்த சக்தி இங்க வந்து உங்களையும் இந்த கோவிலையும் காப்பாத்த போகுதுன்னு நானும் பாக்குறேன். வர சொல்லுவனோட நாகங்களை. நாகராஜா வாங்க, இந்த கோவிலை நீங்க தான் காப்பாத்தணும். நம்ம சிவபெருமானோட கோவிலை காப்பாத்துங்க. நாகராஜா, நாகராஜா, சீக்கிரம் வாங்க, இந்த கோவிலை காப்பாத்துங்க. சிவபெருமானோட புனிதமான ஆலயத்தை காப்பாத்துங்க. நீ வா. இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன் சொல்றல. வா. உங்களுக்கு நாக சக்திகள் சாபம் கொடுக்க போகுது. நீங்க அடியோடு அழிஞ்சிடுவீங்க. எல்லாரும் வாங்க. God damn it! எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நின்னு போச்சு. உன்ன மாதிரி பொலிட்டிஷியன் ஃப்ரெண்ட் என்ன யூஸ்? சேகர் சார் சொல்றது கரெக்ட் தான். கான்ட்ராக்டர் ஒருத்தர் கூட கிடைக்கல. ஏன் எல்லா கான்ட்ராக்டரும் செத்து போயிட்டாங்களா? அந்த இடம் சரியாகிறதுக்கு அட்லீஸ்ட் 6 மாசமாவது ஆகும் சார். அவ்வளவு நாள் என்னால வெயிட் பண்ண முடியாது.
உன்னால வெயிட் பண்ண முடியாதுன்னா நான் சொல்றத கேளு. இங்க பாரு சேகர், இப்பவும் நான் சொல்றேன், ஷாலாக்காவை வர சொல்லு. அவ இந்த பாம்புகளை கண்ட்ரோல் பண்ணிடுவா. நான் முன்னாடி சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். இந்த மாதிரி நாகம் பழி வாங்குறது இது எதையும் நான் நம்ப மாட்டேன். நீங்க எல்லாம் சுத்த வேஸ்ட். ஆனா சார், இது ஒன்றும் பொய்யான விஷயம் இல்லை சார். அந்த கோவிலுக்கு சேஷ நாகங்கள் வருவாங்க சார். இன்னும் அவங்களும் வருவாங்க. அவங்கன்னா யாரு? இச்சாதாரி நாகங்கள் வருவாங்க சார். ஓ, அப்படின்னு அந்த கதை உண்மையா? 100 வருஷ தவத்துக்கு அப்புறம் நாகங்களுக்கு வரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல? ஆமா. அவங்க நினைக்கும் போது மனுஷங்களா மாறுவாங்கல்ல? ஆமா சார். இது மட்டும் இல்ல சார், பெரியவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த சிவன் கோயிலுக்கு எல்லா பௌர்ணமி ராத்திரியும் ஆயிரக்கணக்கில் நாகங்கள் வருமா சார். சிவபெருமான் கிட்ட வரங்களை கேட்டு அவங்க மனுஷங்களா உருவெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாத. இதோ பார், இவன் ஒரு பட்டிக்காடு. இவன் தான் இப்படி பேசுறான்னா நீ வேற. சில பேர் அதை நாகங்களோட இடம்னு சொல்றாங்க, சில பேர் கடவுளோட இடம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த இடம் என்னோடது. எனிவே, பேசிக்கிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. எல்லாரும் கிளம்புங்க, நம்ம போகணும். சரிங்க சார். இந்த நாகங்கள் விஷயத்தை 2 நாள்ல எல்லாரும் மறந்து போயிடுவாங்க. ஆனா என்னோட வேலை மட்டும் நிக்கவே கூடாது. இந்த ப்ராஜெக்டை நான் எப்படியாவது முடிச்சே தீருவேன். நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். ஓகே சார். ஃபைண்ட் த கான்ட்ராக்டர் நவ். இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இச்சாதாரி நாகங்கள் இருக்காங்கன்னு. பசங்க எங்க? எங்கேயாவது பார்ட்டியில இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க பார்ட்டிக்கு போகணும். ஏன்னா அவங்க ஏன் பசங்களாச்சே. ஐ எம் ஷூர் அவங்க எங்க இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது பப்ளிக்காவா ட்ரிங்க் பண்ணுவீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா? பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. வந்து தலை குனிஞ்சு நம்ம காலை தொட்டுட்டு போயிடுவான். நான் என்ன சொல்ல? யுவி, நான் ஒன்று சொல்லவா? நீ என்னுடைய ஸ்டெப் பிரதர். ஆனா இந்த பிரதம விட நீ தான் எனக்கு க்ளோஸா இருக்கு. நீ எவ்வளவு குடிக்கணும்னு நினைச்சாலும் குடி. நம்மள யாரு தடுக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது. ஏன்னா நம்ம அப்பாவோட பேரு ஆண்டி. ஆண்டி ஷேகர். Hey Mr. Manager, Mr. Karan, listen. நீ இந்த கார்ல எங்க எல்லார் கூடயும் வரணும். ஓகே. இன்னொரு விஷயம், இந்த சின்ன காரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உனக்கு தான் சின்ன பட்ஜெட்ல வாழ பழக்கம் இருக்குல்ல. And you my dear, உனக்கு அந்த 3வது கார் இருக்கு, அதை நீ எடுத்துக்கோ. You know I know your taste, right? எனக்கா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. உன் கூட என்னோட இந்த பழமான பிரதரை கூட்டிட்டு வந்துரு. சீரியஸ்லி கைஸ், I'm telling you, இவனை நம்பவே முடியாது. இவனோட இந்த பிரதர் இன்லா இருக்கான்ல, இவனோடயே வீட்டோட மாப்பிளையா போயிடுவான். அண்ட் என் மாமாவும் உன் கூட வருவாரு. எப்படி? Let's go! அண்ணா, நான் இல்லாம எங்க போறீங்க? பாசமலரே, நீ வா வா நான் திட்டுறதெல்லாம் உங்களால காது கொடுத்து கேட்க கூட முடியாது. அதனால நீங்க ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க. இவங்க நம்மளே திட்டுவாங்களா? டெமோ கொடுக்கவா? டெமோ வேணுமா? இதோ வரேன். நீ ரொம்ப பேசுற, நான் அவனை என்ன பண்றேன்னு பாரு. ஓய், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அவ கையை விடுறியா? டோன்ட் பி ஜெல்லஸ் பேபி. உனக்கு தான் நான் இருக்கேன்ல.
இங்க பாருங்க, சொல்லுங்க. ரொம்ப வருத்தப்படுவீங்க, எங்களை விட்டுருங்க. வருத்தப்படுவோமா? லாஸ்ட் டைமா சொல்றேன், எங்களை விட்டுடுங்க, இல்லன்னா நான் காலு வரானா? Who is Kalu? இல்லனா ஷூட் பண்ணிடுவேன். ஹோ மிஸ்டர் செல்போன், கைய மேல தூக்கு. Are you guys okay? Yeah. ஓகே. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தானே? வாங்க நம்ம போலாம். Okay, let's go. லைன்ல நில்லுங்க. திரும்பவும் நாங்க பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டோம்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் 1 2 3 சொல்ல மாட்டேன், நேரா. வாவ், சூப்பர் காலு. நீ போய் உட்காரு காலு. நம்மளோட வெயிட் என்னங்கறத இப்ப உங்களுக்கு காட்டுறேன். நீ என்ன சொன்ன? பொண்ணுங்க கிட்ட அப்படிதான் ஐயோ வேடா. ஐயோ இன்னொரு தடவை இப்படி பண்ணுவீங்க? இல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளு. Hey, hands up. Cool. No. Guys, hang on. Don't worry. ஹலோ அங்கிள், உங்க பசங்க இருக்காங்கல்ல, அவங்க இங்க 2 பசங்களை தொந்தரவு பண்ணிருக்காங்க. இன்னும் 2 நிமிஷத்துல அவங்க இங்க இருந்து கிளம்பலன்னா நான் 4 கேஸ் அவங்க மேல போட்டுருவேன் அங்கிள். ஈவ் டீசிங், ஸ்டாக்கிங், அசால்ட் and indecent behavior. No. Don't do this, please. And the time starts now. Tick tick 1, tick tick 2. Dad will kill us. Hey, நீ டாட் கிட்ட பேசலையா? இல்ல, ஆனா இப்ப பேச போறேன். See, லாக் ஓபன் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் நீங்க லாக்அப்லயும் இருக்க போறீங்க. Okay. Listen to me. Don't do this. நான் வெறும் சும்மா தான். அப்படியா? அப்பாக்கு கால் பண்ற மாதிரி நடிச்சு தப்பிக்கலாம்னு நினைச்சேல்ல. ஆனா गाइस, இனிமே உங்களால தப்பிக்க முடியாது. அந்த கேமரா பாத்தீங்களே, அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க பொண்ணுங்களை தொட முயற்சி பண்ணது, அப்புறம் அடி வாங்குனது எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. இப்போ இந்த வீடியோ வைரல் ஆக போகுது. இல்ல காளி. காலியா? காலு. காலு மேடம். இன்னும் எதுக்கு பேசிட்டு இருக்க? நேரா ஷூட் பண்ணிடு. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்றோம். ஓகே, லைன்ல நில்லுங்க எல்லாரும். போய் லைன்ல நில்லு. சரி, காதை பிடிச்சிட்டு உட்காருங்க. என்ன? What? ஆமா, காதை பிடிச்சிட்டு உட்காருங்கன்னு சொன்னேன். உட்காருங்க. உனக்கு என்ன தனியா சொல்லுவாங்களா? இப்ப சொல்லுங்க, நாங்க எல்லாரும் கழுதைங்க. சத்தமா சொல்லுங்க. நாங்க கழுதைங்க. இதுக்கு அப்புறம் பொண்ணுங்களை தொலை பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க. தொல்லை பண்ண மாட்டோம். பொண்ணுங்க தொல்லை பண்ண மாட்டோம். Come on, get lost. போங்க சீக்கிரம். ஓகே. எல்லாரும் முட்டாளுங்க. உன்கிட்ட எப்படி கன் வந்ததுன்னு எனக்கு அப்பவே டவுட் இருந்தது. ஆக்சுவலி இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் பொண்ணுங்க கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துக்கிறாங்க. எல்லாரும் கெட்டவங்க இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க. என்னடா எல்லாத்தையும் கெடுத்துட்டாளுங்க, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாளுங்க. யுவி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா அவங்கள பார்த்ததும் கன் எடுத்துற. ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பார்ட்டியை என்ஜாய் பண்ண போனா அங்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுவும் பொண்ணுங்க கிட்ட. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூட் ஆஃப் ஆகாத. பார்ட்டி தானே, இதுக்கப்புறம் பார்ட்டி கண்டிப்பா நடக்கும். கமான் காய்ஸ், நம்ம எல்லாரும் அப்பாவோட ஹோட்டல் லேண்டுக்கு போலாம். அங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். கமான். ஓகே, லெட்ஸ் கோ. கமான். என்ஜாய் பண்ணலாம். வாவ், இத டாட் ஹோட்டலுக்காக வாங்கி இருக்காரு. அண்ணா, இது என்ன இடம்? இங்க பேலஸும் இருக்கு, டெம்பிளும் இருக்கு. ஏய், இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? இங்க 3 கோவில் இருக்கு. ஜெய் மகாதேவி, ஜெய் மகாதேவி, ஜெய் மகாதேவி. இது ஒண்ணு தேவி கோயில் இல்லடா, இது நம்மளோட கோவில், நம்ம கடவுளோடது. சிவபெருமான் கோவில் தான் லூசு. ஏய், அப்படினா நம்ம இங்க வந்திருக்க கூடாதுடா. சிவபெருமான் ரொம்ப கோவப்படுவாரு. என்னடா இன்னும் லூஸ்தனமாவே பேசிட்டு இருக்க? அவர் நம்ம கிட்ட எல்லாம் கோவப்பட மாட்டாருடா, புரிஞ்சுக்கோ. அவருக்கும் நமக்கு சாலிடான கனெக்ஷன்.